ஹலோ பேக் டு பிடிஎஸ் நான் சீன் பீசென்ட். ஐ ஹோப் யூ ஆல் ஃபைன் அண்ட் இன்னைக்கு நம்ம யாருக்கு ஒன் ஷாட் பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஜங்க் பண்ணி தான் ஒன் ஷாட் பார்க்க போறோம். டைட்டில்லாம் தமிழ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்கடா. இது ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி தான். யாரும் போட்டு கனெக்ட் ஆகாதீங்க, முக்கியமா அடிக்ட் ஆகாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்க, பிடிக்கலாம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த ஸ்டோரி வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொண்டு போகலான்னு நினைச்சிருக்கேன். பட் அது எவ்வளவு தூரம் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஸோ பிடிச்சிருந்தா பாருங்கடா. ஓகேவா? பிடிக்கலாம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. நம்ம சின்னதாக ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஜங்குக்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆகி 8 years ஆயிடுச்சு. நீங்க டேட்டா அனலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்க செகண்ட் பேபி பர்த் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஜாப் குவிட் பண்ணிருப்பீங்க நான் மேனேஜ் பண்ண முடியாத ரீசன்னால. இப்போ நீங்க கரண்டா ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு சிப்ளிங்ஸ் இருக்கு. அது வந்து அக்கா. அவங்க பேர் ஜான்வி. அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து ஜின். அவர் வந்து கிம் குரூப்போட சிஓவா இருக்கிறாரு. ஜங்குக் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறாரு. ஸ்டில் நவ் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல வந்து அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து எடுத்திருக்காரு. உங்களுக்கு வந்து 3 கிட்ஸ் இருக்காங்க. ஸோ மூத்த பையன் பேர் வந்து ஜெயின். அவனுக்கு வந்து 6.5 வயசு ஆகுது. ரெண்டாவது பொண்ணு சுல்ஃபியா அவ பேரு. அவளுக்கு வந்து 3 வயசு ஆகுது. அதுக்கடுத்து ஒரு பையன் பிறந்திருக்கான். அவன் பேர் வந்து ஜஹீர். அவனோட வயசு வந்து 3 months பேபி அவன். ஸோ இப்படிதான் அவங்க லைஃப் போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நீங்க உங்க மாமியார் கூட தான் இருக்கிறீங்க. உங்க மாமியார் மாமனார் கூட தான் இருக்கிறீங்க. ஸோ தனித்தனி வீடு தான். ஆனா பக்கத்து ஒரே காம்பவுண்ட்ல தனித்தனி வீட்டுல வந்து நீங்க இருக்கிறீங்க. உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து கொஞ்சம் தூரம்னால ஒரு 2 to 3 hours டிராவல் அப்படிங்கிறதுனால வந்து மோஸ்ட்லி உங்களை வந்து அங்க வர விட மாட்டாங்க. ஏன்னா வந்து வந்தா திடீர்னு கிளைமேட் ஒத்துக்காது, இல்லைன்னா வந்து தண்ணி செட் ஆகாது, சீக்கிரமா வந்து சளி பிடிச்சிடும் அப்படிங்கிறது ஒரு ரீசன்னால உங்க மம்மி டேடியே வந்து இங்க வந்து பாக்குற மாதிரி இருக்குது. உங்க அக்காவுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தான் இருக்குது. அவ பேர் வந்து ரியா. அவளுக்கு இப்போ 10 வயசு ஆகுது. ஸோ இந்த இன்ட்ரோவே போதும்னு நினைக்கிறேன். மற்றதெல்லாம் நம்ம ஸ்டோரிக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகேவாடா? ஸ்டார்டிங் சீனு உங்களை தான் காமிக்கிறாங்க. நீங்க காஃபி கப்போட ரூமுக்கு தான் போய்கிட்டு இருக்கீங்க. ரூம்ல ஜேகே, ஜெயின், ஜுல்ஃபியா, ஜஹீர் எல்லாருமே கவுந்தடிச்சு தூங்கிட்டு இருக்காங்க. நீங்க வழக்கம் போல எந்திரிச்சிடுறீங்க. எந்திரிச்சிட்டு உங்களுக்கு தூக்கமும் வந்திருக்காது, அதனால எந்திரிச்சிருப்பீங்க. எல்லாம் தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணாம காலையில பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே பண்ணி வச்சுட்டு இப்ப காஃபி மட்டும் எடுத்துட்டு வரீங்க ரூமுக்கு. எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. பெட்டுக்கு மேல, அப்புறம் பெட்டுக்கு கீழே, எல்லா சைடுமே ஒரே டாய்ஸா தான் கிடக்குது. நைட்டு எல்லாம் விளாண்டுட்டு அப்படியே வந்து பெட்ல வந்து படுத்திருக்குங்க. நீங்களுமே அதை ஒண்ணுமே பெருசா கண்டுக்க மாட்டீங்க. சரி சொல்லி விட்டுருவீங்க. ஏன்னா நீங்களுமே தூக்க கலக்கத்துல இருப்பீங்களே, அதனால அவ்வளவு கண்டுக்க மாட்டீங்க. ஜேக்கே ஒன்றும் சொல்ல மாட்டான். சரி இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, ரூம்ல தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே விட்டுடுறான். நீங்க இப்போ காஃபி கப்பெல்லாம் டேபிள்ல வச்சுட்டு சுல்ஃபியையும் ஜெயினையும் தான் எழுப்பிட்டு இருக்கீங்க. ஜெயின் குட்டி, ஜுல்ஃபிமா எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜுல்ஃபி அழுகிற மாதிரியே இருக்கா. சரி 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 அம்மா தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் தூக்கிட்டு, ஆக்சுவலி ஜஹீர் வந்து தொட்டில் படுத்தனால இது ரெண்டும் பொறாமப்பட்டு எங்களுக்கும் தொட்டில் வேணும் அப்படின்னு சொன்னதுனால நீங்க வந்து இந்த துணி கட்டி தொட்டில் போடுவாங்களா, அந்த மாதிரி தொட்டில் 2 பேரும் தனித்தனியாக கட்டி கொடுத்தீங்க. அதனால அதுங்க ரெண்டும் அதில் படுத்துச்சு. ஜஹீருக்கு வந்து பேபி கிராடுன்னு சொல்லுவாங்களா, அதாவது நான் இங்கே இமேஜ்ல நான் ஷோ பண்றேன், அந்த மாதிரியே தொட்டில் அவனை வந்து நீங்க தூங்க வச்சிருப்பீங்க. ஏகேவுமே இங்க நல்லா கமந்தடிச்சு படுத்துட்டு இருக்கிறாரு, நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. நீங்க அவரை பெட்ஷீட்டால கவர் பண்ணிட்டு இப்போ பெட்டுக்கு மேல இருக்கிற டாய்ஸ் எல்லாம் கீழே எடுத்து போட்டுட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்கள்கிட்டே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இந்த பிள்ளைங்க 3 இருந்துச்சுன்னா வீடே 2 ஆக்கிருங்க போல. இந்த வேலை ரூம்குள்ளே வச்சு விளையாட சொன்னதுனால இங்கனே கிடக்குது. எல்லாம் ஹாலுக்குலாம் போச்சுன்னா அவ்வளோதான் போல. என்னதான் நான் பண்ணவோ தெரியல. இப்போ யாரும் வந்தாங்க செஞ்சாங்கன்னா என்ன நினைப்பாங்க என்னை பற்றி? என்னதான் பண்ணவோ தெரிலப்பா. சரி ஆல்ரெடி வளர்ந்ததுங்க தான் சேட்டை பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ பிறந்ததும் அதுக்கு மேலே இருக்குது. என்னதான் சொல்லவோ தெரிலப்பா. ஒரு பொம்மையை கையிலேருந்து வாங்கிடக்கூடாது, இல்லைன்னா வர்றது கோவம் இருக்கே இந்த ஜஹீருக்கு. பரவாயில்ல, இதனால அழகா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்படியே பேசிட்டே நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ சடனா தான் ஒரு ஹேண்ட் வந்து உங்களை பிடிச்சிருக்குது. அம்மா நீ தானா? எந்திரிச்சியா நீனு? என்னடா கையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிற? ஒரு 3 குழந்தைங்களுக்கு அம்மா கையை பிடிச்சிருக்கலாமா? அறிவில்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி செல்லமா திட்டிட்டு இருக்கீங்க. ஸோ எஸ், அது ஜேகே தான். அவரு நீங்க வர்றப்பவே முடிச்சிருப்பாரு. நீங்க திட்டதெல்லாமே கேட்டுட்டு தான் இருந்திருப்பாரு. இப்படா எழுந்துச்சேன் நான். நீனு காஃபி மக்க இங்க வைக்கும் போதே எழுந்துச்சிட்டேன் பொண்டாட்டி. குட் மார்னிங். மணி 8:30 ஆயிடுச்சு. இப்போ உனக்கு குட் மார்னிங்காடா? என்ன 2 மணிக்கா குட் மார்னிங் சொல்ல முடியும்? உன் பையன் இருக்கானே அப்பா, ஏண்டி என்னதான் பிரச்சனை அவனுக்கு? தூங்கவே மாட்டேங்கான் நைட்லாம். இப்போ தெரியுதா சார் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு? ஐயோ 3 மணிக்கு அழுகிறதெல்லாம் எனக்கு தூக்கமே வரல. யாருக்கு? உனக்கு? நீ தூங்கிட்டு தானே ஜேக்கே இருந்த நீனு? தூங்கிட்டு தாண்டி இருந்தேன், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஸ்லீப்பாக தான் எனக்கு தெரியுமா. அழுததெல்லாம் எனக்கு கேட்டுச்சு. அழுது கேட்டால் கொஞ்ச நேரம் அப்படியே உன் தோளில் போட்டு தூங்க வச்சிருக்கலாம்ல. அவன் அழுது பசிக்குதுன்னு சொல்லி அழுகிறான். அப்போ நானும் அடி கொடுக்க முடியும்? எனக்கு வந்தால் கொடுக்கலாம், வரலன்னா நான் எப்படி கொடுக்குறது? இதுக்கு மட்டும் நல்லா வாய் அடிப்பான் ஜேகே. அப்புறம் பொண்டாட்டி இன்னைக்கு என்ன ஃப்ரெஷ்அப்லாம் ஒரு மாதிரி இருக்கே?
நல்லா செம்மையாக இருக்கா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இழுத்து படுக்க வைக்கிறாரு. ஜேகே சும்மா இருங்க, என்ன வேணும் இப்போ உங்களுக்கு? என்னடி காலையிலே குளிச்சிருக்க? இல்லை சும்மா டயர்டாக அந்த மாதிரி இருந்துச்சு, அதான் குளித்தேன். இவ்வளோ சீக்கிரம் நீ குளிக்க மாட்டியே, நீ இருக்கிற ஃப்ரெஷ்ஷப்பை பார்த்தா 6:30க்கெலாம் குளித்த மாதிரி இருக்குது. ஆமாம் 6:30 தான் குளித்தேன். அவ்வளோ நேரம் என்னடி பண்ண? தூங்க விட தானே, நேற்று தூங்கினதே லேட்டு தானே, எதுக்கு தேவலாம் முடிச்சுட்டு உன்னோட ஹெல்த்தை ஏன் இப்படி ஸ்பாயில் பண்ணுற? இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேகே, தூக்கம் வரல, அதான் கீழே போயிட்டு. எது கீழே போனையா? நான் யார் படிக்கிறாங்க சொன்னா? இல்லை ஜேகே, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால தான் கீழே போயிட்டேன். நீங்கள் எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, சரி டிஸ்டர்ப் பண்ணானான்னு சொல்லிட்டு மெதுவாக தான் இறங்கி போனேன். இப்போ மறுபடியும் நீங்கள் மயங்கி விழணும், நான் தூங்கிட்டு இருப்பேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்புறம் நான் எப்போ வந்து பார்க்கணும், அப்போ ஹாஸ்பிட்டல் நான் தூக்கிட்டு போகணுமா? அறிவில்லையாடி உனக்கு? ஜேகே என்ன இப்படிலாம் கேட்குற? பின்ன நீ பண்ண காரியத்துக்கு எப்படி கேட்பாங்கடி? அடுத்து என்ன பண்ணிட்டு வந்த? அது வாசல் தூத்துட்டு தொளிச்சிட்டு அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு வந்தேன் ஜேகே. இந்த ஒரு ரீசன்காண்டி தான் உன்னை கீழே இறங்க விடுறதே கிடையாது. எதுக்குடி இந்த தேவையில்லாத எல்லாம் பார்த்துட்டு இருக்க நீனு? இங்கே செய்கிறதுக்கு ஆள் இல்லையா? நான் செஞ்சு தர மாட்டேனா? எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அம்மாட்ட ஒரு வேளை எப்படியும் சாப்பாடு நம்ம வாங்கிடுவோம். எதுக்குடி? ஒரு 6 மந்த் நல்லா பேபியை கேர் பண்ணிக்கோடி, உன்னோட ஹெல்த்தையும் நல்லா கேர் பண்ணிக்கோ. ஏன்டி இப்படி இருக்க? ஜேகே சும்மா இருங்க ஜேகே, 3 பிள்ளைங்க பெற்றுட்டேன், இதுக்கு மேலே என்ன? அப்போ அந்த பையனை யாரி பார்த்துப்பா? உனக்கு ஹெல்த் நல்லா இல்லைன்னா அவனுக்கும் சேர்த்து தானே. முன்னாடி நீ இப்படி இருக்க, என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி படுத்துக்கிறாரு. ஜேகே என்னாச்சு? எதுக்கு இப்போ கோவப்படுறீங்க? பின்ன நீ பண்ண காரியத்துக்கு உன்னை வச்சு தூக்கி கொஞ்சுவாங்களா? கொஞ்சுங்க, யாரும் வேண்டாம்னா பேசாமல் போயிரு சொல்லிட்டேன், காலையில் கடுப்பேத்தாத. என்னாச்சுங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க? உனக்கு ஒன்று எதுவும் ஆயிடுச்சுன்னா என்னடி பண்ணுறது நான்? போன தடவை டாக்டர் சொன்னாங்க தானே, படி அவ்வளோ இறங்காதீங்கம்மா, உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சரியாகட்டும், சரியானதுக்கப்புறம் இறங்கன்னு தானே சொன்னாங்க. அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம்? இப்போ மேலே பெட்டில் கிடந்த டாய்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கல நீ. சொல்றி வாய முட்டுருக்குற. ஆமாம், ஆனால் நான் ஒன்றும் இது பண்ணல, குமியல் இல்லை. அப்புறம் என்ன, குமியாமல் தானே எல்லாத்தையும் எடுத்து வச்சு. எப்படி எடுத்து வச்ச? கால்கிட்ட எல்லாத்தையும் அள்ளி போட்டியோ? இல்லை, எல்லாமே தரையில் தான் இருந்துச்சு, சரின்னு ஒரு ஓரத்தில் அப்படியே வச்சிருக்கேன், அவ்வளோதான். சரி, இனிமேல் இந்த வேலையும் பார்க்காம இரு சரியா, நான் பார்த்துக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு எக்ஸ்கியூஸ் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சிட்டு நெளிப்பெல்லாம் விடுறாரு. இப்போ அவர் காஃபி தான் எடுத்து குடிச்சிட்டு இருக்கிறாரு. ஓய் என்ன எந்திரி? சொல்லுங்க. இந்தா காஃபி. எனக்கு வேண்டாம். இல்லை எனக்கு புரியல, நம்ம டெய்லி இப்படி தானே குடிச்சிட்டு இருக்கோம், என்ன இன்னைக்கு மட்டும் குடிச்சா மேடம் வேணான்றீங்க? இல்லை எனக்கு வேணான்னு தோணுது, அதான். குட்ரி. எனக்கு இப்படி வேண்டாம். வேற எப்படி வேணும் மேடத்துக்கு? அது நீங்கள் அப்படி வரீங்களா? ஒரே கப்பில் இல்லை. சரி, அதுக்கு ரைமிங்காக போடணும் அப்படி தானே? ஆமாம். ஐயா வலி தொடச்சிக்கோ. என் புருஷன் கேட்டால் தானே இதெல்லாம். அப்புறம் என்ன வலிஞ்சா என்ன, வலியெல்லாம் என்ன? அடையாப்பா கோவத்தை பாருங்கப்பா எனக்கு. சரி இப்போ என்ன பண்ணுவீங்களா மாட்டிங்களா? சரிடி கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவருமே உங்கள் ஆசையை வந்து நிறைவேற்றுறாரு. ஸோ என்னென்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அப்படியே நீங்கள் காஃபியுமே குடிச்சு முடிச்சிருப்பீங்க. இப்போ ஜங்குக் ஃப்ரெஷ்அப் தான் ஆக போகிறாரு. ஓய் பொண்டாட்டி. சொல்லுங்கள் ஜங்குக். டவல் மட்டும் மாமாவுக்கு எடுத்து வச்சிரு சரியா? டவல் அப்புறம் ஷர்ட்டு பேண்ட் எல்லாமே எடுத்து வச்சிரு. ஏன் இன்னைக்கு எங்கேயும் வெளில போகிறோமா என்ன? ஆமாடி, இன்னைக்கு சஹீரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்ல, மறந்துட்டியா? வச்சிச்சோ மறந்துட்டேங்க. சரி நானும் ரெடியாகிறேன் போய். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறாரு. நீங்கள் அவரோட திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு நீங்களுமே ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அது போக ஜஹீரையுமே கிளப்பணும் இல்லையா, அவனையுமே நீங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஜேகே அப்புறம் ஜஹீர் எல்லாருமே கிளம்புறீங்க. சுல்ஃபியையும் ஜெயினையும் நீங்கள் அவங்க பாட்டி வீட்டில் விட்டுட்டு கிளம்புறீங்க. ஜேகே என்னோட பொண்டாட்டி சொல்லு, இன்னும் அந்த ஸ்டைல் உன்னை விடலைல்ல நீங்கள்? அந்த இன்ஸ்பிரேஷன் அப்படியே வச்சிட்ருக்கியா நீங்கள்? ஆமாம் எனக்கு பிடிக்கும். அது போக இதை வச்சு பல பேர் என்னை நிறையா அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, நிறையா பொண்ணுங்கள் விழுந்திருக்காங்க. ஐயோடா நம்பிட்டேன். இல்லடி இந்த மாதிரி நல்லாயிருக்கு உங்கள் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி சொல்லுங்கள். இன்னும் மாறலைல்ல நீங்கள்? ஆமாம். ஏன் நீனே இந்த ஸ்டைலை பார்த்தோன்னா மாமாட்ட விழுந்த?
அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே வந்து எப்படி இருந்துப்பார் அப்படின்னா, நம்ம மாஸ்டர் படத்தில் ஹீரோ எப்படி இருப்பார், சைட் பேக் போட்டு வாக்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும், அப்புறம் வந்து எப்போ பார்த்தாலும் ஹெட்ஃபோன் வச்சுருக்கிறது, கூலர்ஸ் போட்டிருக்கு, இந்த மாதிரி ஸ்டைலில் தான் வந்து ஜேகே வந்து இருப்பார். கையில் காப்புமே போட்டிருப்பாரு ஜேகே. கூலர்ஸ் மட்டும் அக்கேஷன், ரொம்ப ரேரான அக்கேஷன்ஸ் மட்டும் தான் போடுவார், தவிர்த்து எப்போ பார்த்தாலும் போட்டுக்க மாட்டார். ஆனால் எப்போவுமே அந்த சைட் பேக் வந்து கண்டிப்பாக இருந்துக்கிட்டு பாக்கெட்ஸ்குள்ளே கை விட்டுக்கிட்டு அந்த மாதிரி தான் அவரோட வாக்கிங் ஸ்டைல் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இந்த டைம்லாம் எப்படி இருப்பீங்க ஜங்க் நீங்கள் காலேஜில்? பொண்ணுங்களை சைட் அடிச்சுட்டு, என்னதான் உங்களுக்கு ஒரு பிரேக்கப் ஸ்டோரி இருந்தாலுமே பொண்ணுங்களை நல்லா ஜாலியாக சைட் அடிச்சுட்டு உங்களுக்கு கேங் கூட நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக தானே இருப்பீங்க நீங்கள். யார்? நான் ஜாலியாக இருந்தேன், நீ பார்த்த? ஆமாம் பார்த்தேன். ஜேகே காலேஜ் படிக்கும்போது அவனுக்குன்னு ஒரு கேங் இருக்கும். அந்த கேங்கில் ஜேகே, ஜிமின், வி, அப்புறம் ஃபெலிக்ஸ், ரியானான்னு ஒரே ஒரு பொண்ணு. ரியானா வந்து இவங்க கூட ரொம்ப க்ளோஸு. அது போக மற்ற பசங்கக்கிட்ட எல்லாமே நல்லா பேசுவா செய்வா, அவ்வளோதான். உங்களுக்கு வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க பேர் நிவி, ஜோ, 2 பேரோட பேர். நீங்கள் அவங்க கூட தான் இருப்பீங்க. அவங்க ஒரு சர்டன் டைம் மேலே உங்ககிட்ட பேச மாட்டாங்க, விலகி போயிடுவாங்க. நீங்கள் வந்து வேற ஒருத்தவங்ககிட்ட ஜாயின் பண்ணிப்பீங்க. யார் அப்படின்னா வந்து ஒருத்தவங்க பேர் வந்து பிரக்யா, இன்னொருத்தவங்க பேர் வந்து ரியானா கிறிஸ்டி. ஓகேவா? எனக்கு கூட ஃப்ரெண்டு பேர் வெறும் ரியானா. ஆனால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்க அந்த பொண்ணோட நேம், ஃபுல் நேம் வந்து ரியானா கிறிஸ்டி. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. உங்களுக்கு காலேஜில் நிக்கோலஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டுமே கிடச்சிருக்கும். அவனும் ஜங்குக்குமே வந்து சேம் வைப்பில் தான் இருப்பாங்க. ஜங்குக்கு எப்போவுமே அவன் கேங்கோட தான் இருப்பான். இவன் வந்து நிக்கோலஸ் எப்படி கேரக்டர்னால் வந்து அவங்க, அதாவது உங்கள் கிளாஸ் பசங்கக்கிட்ட வந்து அவன் அட்டாச் ஆக மாட்டான் அவ்வளவோ. இப்போ வந்து எங்கேயாவது ட்ரிப் கூட்டிகிட்டு போனாங்க, அந்த இடத்துல வந்து ஜங்கு கேங் வந்திருந்தாங்கன்னா அவங்க கூட போய் டக்குன்னு செட் ஆகிப்பான். இல்லை அப்படின்னா வந்து டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கரெக்டாக அவங்கக்கிட்டே போய் பேசி சிரிச்சு அவங்கக்கிட்டே போய் உட்காந்துப்பேன். இவங்களை கண்டுக்கிடவே மாட்டான். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தான் நிக்கோலஸ். உங்கள் வைப்புக்குமே வந்து நல்லா செட் ஆகிற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தான் நிக்கோலஸ். அப்படியே நம்ம ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் 3rd இயர் 5th செமஸ்டர் படிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு செகண்ட் ஷிஃப்ட் தான், அதாவது உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து செகண்ட் ஷிஃப்ட்டாக மாற்றிருப்பாங்க நீங்கள் 2nd இயர் படித்ததுலேருந்து. அப்படி தான் இன்றைக்கி பிரேக் டைம் உங்கள் ஃப்ரெண்ட், அதாவது இப்போ நீங்கள் கரண்ட்டாக இருக்கீங்களா அந்த ஃப்ரெண்டு கூட பிரக்யா, ரியானா கிறிஸ்டி அவங்க வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க வீடு வந்து ஒரு 1 hour ட்ராவல்னால அவங்களுக்கு சாப்பிட்ட டைம் இருக்கிறதுனால இங்கேருந்து சாப்பிடுவாங்க. பட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிட்ட தான், ஒரு 3 kilometersக்குள்ளே தான் வீடு தள்ளி இருக்கும் காலேஜோட. ஸோ அதனால் வந்து நீங்கள் சாப்பிட்டே வந்துடுவீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கேங் வந்து பாஸ் ஆகுது. அப்படியே உங்கள் கிளாஸ் நோக்கி கிராஸ் ஆகிட்டு அவங்க கிளாஸ் பக்கமாக போய்கிட்ருக்காங்க. நீங்கள் சடனாக பார்த்துருப்பீங்க. அதில் ஒருத்தன் கண்ணு மட்டும் இங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எஸ், அது வேறு யாரும் இல்லை, ஜங்குக் தான். ஆனால் ரியானா கிறிஸ்டியும் பிரக்யாவும் வந்து நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி சொல்கிறீங்க, யாரா நீங்கள் இப்படி பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. என்னாச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு பிரக்யா கேட்கா. இல்லை, ஒரு ஒட்டுமொத்த கேங்குமே இங்கே பார்த்துட்டு போகுது. அந்த கேங்கில் மொத்தமே 4 பேர் இருக்காங்க. அவனுக்கு ஃபுல் கண்ணு இங்கே தான் இருக்குது, நம்ம கிளாஸ்குள்ளே தான் இருக்குது. நான் சும்மா கேஷுவலாக திரும்பி பார்ப்போன்னு பார்க்குறேன், அவனுக்கு வாட்டுக்கு போகிறானுங்க பார்த்துக்கிட்டே. அதுவா? அது ஜங்குக்கோட கேங்கு. ஜங்கு கேங்கா? எது நீங்கள் இன்டர்ன்ஷிப்பில் சொன்னீங்களே அதுவா பிரக்யா? அதுதான்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தலையாட்டுறாங்க. ஓ அப்படியா, இவனுக்கு தானே அது? ஆமாம். இதில் யார் ஜங்குக்கு? வெள்ளைச்சட்டை போட்டு ஒருத்தன் போனானா? ஆமாம் போனான். ஆனால் அவன் மூஞ்சி நான் கரெக்டாக பார்க்கலையே. சரி, எப்படினாலும் இன்னொரு டைம் கிராஸ் ஆவானுங்க, நம்ம கை கழுவ போவோம்ல, நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சு கை கழுவ போகும்போது நீனும் வா, நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரக்யா வந்து சொல்லியிருப்பா. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் கை கழுவாங்க கூட தான் போகிறீங்க. கரெக்டாக அவங்க பின்னாடியே வந்துட்டானுங்களா? சொன்னேன்னா இந்த கிளாஸில் யாரையோ பார்க்குறானுங்கன்னு மட்டும் தெரியும், ஆனால் யாருன்னு தெரில, கன்ஃபார்மாக சொல்ல முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வேளை உங்கள் 2 பேர் இருக்குமோ? ஆமாம் இருக்கும், அப்படியே நாங்கள் நாப்பில் ரொம்ப அழகு பாறேன். இருக்கலாம், யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போய், ஸோ ரெஸ்ட் ரூமுக்கு தனியாக வந்து கை கழுவுற இடம் இருக்கும்ல, அந்த பக்கம் தான் போய் கை கழுவிட்டு நின்றுட்டுருக்கீங்க 3 பேருமே. அவனுங்க அந்த பக்கம் உங்கள் கிளாஸோட காரிடர்ஸில் தான் வேறு பசங்க கூட பேசிகிட்டு இருக்கானுங்க. பேசிகிட்டு இருந்தா நீங்கள் அதை வந்து எட்டி பார்க்குறீங்க. அங்கேருந்து ஸ்க்ரீன் எல்லாம் போட்டிருப்பாங்க ஒரு ரெஸ்ட் ரூமில். ஸோ அந்த இதுலேருந்து கொஞ்சம் மறைஞ்சு நின்று எட்டி பார்க்குறீங்க. என்ன, அவங்க அங்கே தானே இருக்கானுங்க? ஆமாம் பிரக்யா, அவனுக்கு அப்படி தான் இருப்பானுங்க, வா அப்படின்னு சொல்லிட்டு ரியானா கிறிஸ்டியும் பிரக்யாவையும் உங்களையும் வந்து கூட்டிகிட்டு வரா. அவள் தான் முன்னாடி போகிறா. ஆண்ட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க உங்களையே. நீங்கள் போய் கிளாஸில் பவ்யமாக போய் 3 பேருமே உட்காந்துக்கிறீங்க. யாரைத்தான் பார்க்குறானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி ஜங்குக்கு இருக்கான்ல, ஆமாம், எங்ககிட்ட நாங்கள் ஒரு ட்ரிப்பு இந்த என்எஸ்எஸ்காண்டி போனோம், ஓகேவா, சார் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து என்ன சொல்லிட்டான் அப்படின்னா வந்து, நீங்கள் ஃபஸ்ட் இயரா?
அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆமாம் ஃபஸ்ட் இயர் தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து ஸ்டாப்லர் ஏதோ வாங்குறதுக்காண்டி வந்தான். அப்போ நாங்கள் தான் கையில் வச்சுருந்தோமா, ஸ்டாப்லர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே வாங்கிட்டு போனான். யாரை பார்க்குறான் என்ன எதுன்னா எனக்கு தெரியாது ஒய்யன். இருந்தாலும் தெரில எங்கள் 2 பேரை பார்க்குறானா இல்லைனா இந்த கிளாஸில் வேற யாரும் பொண்ணுங்களையும் பார்க்குறானா என்னன்னே தெரியல. கதையே எனக்கு புரியல. ஆனால் நம்ம கிளாஸில் எல்லாருமே கமிட்டடு, நம்ம 3 பேரை தவிர்த்து எல்லாருமே கமிட்டடு தாண்டி. யாரை பார்க்குறாங்கன்னு தெரில. சரி விடு, அவனுக்கு வேலை சைட் அடிக்கிறது, நம்ம வேலை அமைதியாக இருக்கிறது, விட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே பேசாட்டி உங்களோட ஒர்க்கை வந்து பார்க்க ஆரம்பிக்கிங்க. அதுக்கடுத்து கிளாஸுமே ஸ்டார்ட் ஆகியிருக்கும். அப்படியே நம்ம ஜங்குக்கோட சைடு வந்து பார்ப்போம். ஜங்குக்கு அவங்க கிளாஸ்க்குள்ளே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகியிருக்கும். ஆனால் இவனுங்க பேசிட்டு தான் இருக்கானுங்க. ஃபஸ்ட்டு பெஞ்சுக்கு 2வது பெஞ்சில் தான் அவங்க உட்காந்துருப்பாங்க. அவ்வளோ கிளாஸ் வந்து ரொம்ப இதெல்லாம் எடுக்கல. ஒரு 2-3 டாபிக் கொடுத்து இதை மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவனுங்க பேசிகிட்டு இருக்காங்க. டேய் மாமே என்னடா ரியானா கிறிஸ்டி பார்க்கவே மாட்டேங்க, அவ்வளோதான் சைட் அடிக்கிறேன், இது கூட தெரிலனா என்ன தான் பண்ணுறதோ தெரில, ஆனால் அழகாக தான் இருக்கால்ல மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஜிமினும் வீயும் ஃபெலிக்ஸும் இருந்துட்டு ஆமாடா அழகாக தான் இருக்கா, இப்போ என்ன ரொம்ப வலியுது ஜங்குக்கா தொடச்சிக்கோ. இல்லைடா அந்த கேங்கில் அந்த கேங்குலாம் சொல்ல முடியாதுல்ல, 3 பேர் தான் இருக்காளுங்க. முன்னாடி இவளுக்கு 2 பேர் தான் இருந்தாளுங்க. இப்போ ஒருத்தி இதை விட கொஞ்சம் கட்டையாக இருக்கிறாள், அவள் புதுசாக ஜாயின் பண்ணிக்கா. பரவாயில்ல 3 பேரும் அழகாக தான் இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு ரியானா கிறிஸ்டி தான் மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்குது. பிடிக்கும். ஏன் மாப்பிள்ளை திரும்பியே பார்க்க மாட்டேங்க? ஏன் திரும்பி ஒரு சிரிச்சோ இல்லைனா வந்து என்னை பார்த்துட்டே இருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாளுங்களா? அவங்கெல்லாம் பொண்ணுங்க மாமே, புரியுதா? நீ எங்கேயும் கேட்டு நாளைக்கு இதை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது? உன்னை எப்படி கழட்டி விட்ருவாங்க சொல்லு? எல்லாமே யோசிப்பாளுங்க பொண்ணுங்க, புரியுதா? சும்மா நம்ம தான் டாமே பீஸாட்டம் பின்னாடி அலைஞ்சிட்ருப்போம். அவளுக்கு ரொம்ப உஷார் மாப்பிள்ள, அதை மட்டும் புரிஞ்சுக்கூடா என்னைக்கும். அப்பெல்லாம் இல்லைடா, இருந்தாலும் அழகாக தான் இருக்கிறா. ஒரு வார்த்தை ஏதாச்சும் பேசவோ இல்லை ஒரு முறைச்சிட்டு போய்க்கலாம். ஐ எம் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். கண்டுக்கிடவே மாட்டுக்காளுங்க 3 பேரும், என்ன தான் சொல்லவோ தெரியல. ஒருவேளை நம்ம அவளுக்கெல்லாம் பார்க்குறோன்னு தெரியலையோ? அப்படிலாம் இல்லை ஃபெலிக்ஸே, அப்படிலாம் கிடையவே கிடையாது. பொண்ணுங்க தாண்டா, பொண்ணுங்க அந்த பசங்களை சைட் அடிக்கிறது தெரியவே தெரியாது. ஆனால் பசங்க எவ்வளோ சைட் அடித்தாலும் பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சிடும், கண்டிப்பாக தெரிஞ்சிடும்டா. அதாண்டா லாஜிக்கு, சரியா? கண்டிப்பாக அவளுக்கு தெரியும். வேணும்னே பண்ணுறாவா, எனக்கு தெரியாதா? சரி சைட்டு தானே விடு, நம்ம என்ன லவ்வாக பண்ணுறோம் மாப்பிள்ள. அது ஒன்று தாண்டா கேடு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாரு. லவ் கிவ் பண்ணி தொலைச்சிடாத, அவன் ஒரு மாதிரி பொண்ணு. என்ன ஒரு மாதிரி பொண்ணு எனக்கு புரியலையே, ரொம்ப ஆட்டிடியூடாக இருப்பா. அது போக என்ன சொல்கிறது, நாங்கள் பார்த்த வரைக்கும் யார் இருந்தாலும் மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசி விட்ருவா ரியானா கிறிஸ்டி. நல்லா பார்த்து இருந்துக்கோ, ஜாகிரதை. அவ்வளோதான், நாளைக்கு போய் எதுவும் பேசிட்டு மக்கு வாங்கிட்டு வந்து நிற்காத. பிரக்யாவாவது கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர்னு சொல்லிடலாம், அவரை சிரிச்சிட்டு அப்படியே இருந்துப்பா. ஆனால் இவன் மூஞ்சி அடிச்ச மாதிரி பட்டுன்னு பேசி விட்ருவா, பார்த்துக்கோ. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரி மாப்பிள்ள, அந்த இன்னொரு பொண்ணு இருக்கால்ல அவளை பற்றிலாம் எனக்கு தெரியாது, அந்த பிள்ளை அமைதியாக இருப்பா, அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து சொல்கிறாரு. இப்போ ஜங்கு தான் இருந்துட்டு, ஏண்டா ஃபெலிக்ஸா உனக்கு புத்தி போகிற போக்கு எப்படி இருக்குது? உனக்கு தான் 2 பேர் இருக்காங்களே, அப்புறம் எனக்கு என்ன நான் தேடுறது? எனக்கு என் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல, எனக்கு பர்சனாலிட்டிக்கு ஏற்றாப்புல தான் நான் தேட முடியும். அதனால தான் அந்த பொண்ணுக்கு பண்ணேன். பரவாயில்ல, அந்த பொண்ணு அழகாக தான் இருக்கா, இப்போ என்னடா பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு அதுக்கிடையில் ஸ்நாக்ஸுமே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இப்போ அப்படியே அந்த பீரியடும் முடியுது. இப்போ அடுத்த பீரியட் வருது. வேறு ஒரு மேம் வராங்க. அவங்க ஒரு சின்னதாக அந்த மாதிரி படித்து எழுதி காட்டுங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதையுமே அவங்க எழுதி காட்டிடுறாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த பீரியட் நான் தான் இருப்பேன், அதனால் வந்து ஒரு சின்ன அசைன்மெண்ட் மாதிரி எழுதி கொடுங்க A4 ஷீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே வந்து எல்லார் கையிலையுமே அவைலபிள் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து அவங்கள்ட்ட A4 ஷீட் எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ வந்து எல்லாருமே அந்த அசைன்மெண்ட் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. அதாவது ஃபோனெல்லாம் கொடுத்துருவாங்க, பார்த்து நீங்கள் எனக்கு ஒரு 10 பேஜ் எழுதி கொடுக்கணும் இந்த பீரியட் முடியறதுக்குள்ளே. 2 பீரியட் நான் தான் இருப்பேன், அந்த முடியறதுக்குள்ளே எனக்கு எழுதி கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் எல்லாரும் உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. இப்போ ரியானட்ட தான் ஜங்குக்கு வந்து பேசுகிறாரு. எழுதி முடிச்சிட்டோம் நாங்கள்லாம். என்னடா அதுக்கு பண்ணணும்? நான் இல்லை ரியானா கிறிஸ்டிகிட்ட போய் கொஞ்சம் ஸ்டாப்லர் மட்டும் வாங்கிட்டு வாங்க. இந்த பாருங்கடா, உங்கள் சாதத்துக்குலாம் நான் ஊறுகாய் கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க, கொண்டே போடுவேன்னு சொல்லிட்டேன், என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசிகிட்டு இருக்கிறான். அதாவது கிளாஸ்மேட்ஸ் இருப்பாங்களா, அவங்க கூட வந்து பேசிகிட்டு இருக்கிறான். ரியா ப்ளீஸ் வாங்கிட்டு வா, இதை விட்டால் சான்ஸ் இல்லை, ஆல்ரெடி நாங்கள் சைட் அடிச்சுட்டு வந்துட்டோம், இப்போ போகலாம் முடியாது, தயவு செஞ்சு ப்ளீஸ், இந்த அம்மா விடவும் விடாது, தயவு செஞ்சு ப்ளீஸ் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு. சரி மேம்கிட்ட கேட்டு போகிறேன், மேம் விட்டா ஓகே, இல்லைன்னா என்னை சொல்லக்கூடாது சொல்லிட்டேன், திட்டு வாங்கினாலும் இவனுக்கு தான் சொன்னாங்க, நான் கோர்த்து விட்றேன், பரவாயில்லையா?
சரி பரவாயில்ல வாங்கிக்கலாம். டேய் மச்சான் என்னடா கோத்து விட்றான், அது சும்மாவே பஜாரி மாதிரி ஆடும், நீ ஏன்டா அப்படி இருக்கிற? ஏய் பரவாயில்லடா, எனக்கு எனக்கு வேணும் அவ்வளோதான். இப்போ அந்த பொண்ணுகிட்ட ஸ்டாப்லர் இல்லைனா என்னடா பண்ணுறது நான்? பரவாயில்ல ஸ்டாப்லர் இல்லைனா வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியும் அவட்ட இருக்கும், நீ கேட்டுப்பாரு ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு. சரி என்னமோ சொல்கிறேன், உன் பேச்சை கேட்டு போகிறேன், அவளை அந்த மேம் இல்லைன்னா அவள்கிட்ட ஸ்டாப்லர் இல்லாமல் இருக்கட்டும், அப்புறம் எதுக்கு உனக்கு வந்து முத்துறேன், ஓடி வாங்கிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டை அனுப்பிவிட்றாரு. இப்போ ரியாவுமே கேட்டு அவங்க போகிறாங்க. அவங்க கிளாஸ் தான் வந்திருப்பாங்க, வந்து டேரெக்டாக அவங்கக்கிட்ட தான் வந்து கேட்பாங்க. அந்த டைமில் உங்களுக்கு ஸ்டாஃப் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் ஃப்ரீயாக தான் நீங்கள் 3 பேரும் பேசிகிட்டு இருப்பீங்க. அதாவது வேறு யாரை பற்றி, இவங்களை பற்றி தான் நீங்கள் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. சடனாக வந்த உடனே, ஏன்னா ரியாவோட ஃப்ரெண்டு தான் வந்து ஜங்குக்குன்னு தெரியும், அதனால் நீங்கள் சடனாக ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அவள் அங்கே வாசலுக்கு வரும்போதே நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. என்ன இவதுக்கு வரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க 3 பேருமே. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் வந்து ரியானா கிறிஸ்டிகிட்ட போய் கேட்டிருப்பா, அந்த மாதிரி ஸ்டாப்லர் இருக்கான்னு சொல்லிட்டு. அவளுமே வந்து எடுத்து கொடுத்துருப்பான். ஸ்டாப்லருமே வாங்கிட்டு வந்துடுறா ரியா. இதாங்கடா குடிங்க. அப்பா எப்படியோ ஸ்டாப்லெட் வாங்கிட்டு வந்துட்டியா, நான் தப்பிச்சம்பா, இல்லைனா வந்து முத்திடுவாள். எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு. டேயுமே முடிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து அவங்கள பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், அது போக இதுக்கு இடையில கிளாஸ் ரூம்ஸ் வேறு உங்களுக்கு வேறு பிளாக் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு போய் பார்த்துட்டு போகிறதுக்கு இன்னும் ரொம்ப வசதியாக இருக்குது. ஸோ அடிக்கடி இங்கனே தான் வந்துட்டு போய்கிட்டு இருப்பானுங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி பேசுகிறது செய்கிறதுன்னு இப்படியே இருந்துட்டு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து காலேஜோட லாஸ்ட் 3 monthsல இருக்கீங்க. பிரக்யாவும் ரியானாவும் கூட வந்து கொஞ்சம் சண்டையாயிருச்சு. அதனால வந்து அவங்க 2 பேரும் உங்க கூட பேச மாட்டாங்க. ஸோ அவங்க தான் சண்டை போட்டிருப்பாங்க, அவங்களும் இப்போ பேசுறதில்ல. நீங்கள் இப்போ தனியாக ஆயிட்டீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் கிளாஸ் மாதிரி வந்து வச்சுருப்பாங்க உங்களுக்கு. அந்த டைமில் வந்து நீங்கள் அப்புறம் வந்து உங்கள் கிளாஸ்லேருந்து ஒரு 4 பேர் அவ்வளோதான் வந்திருக்காங்க. எல்லாமே லோக்கலில் இருக்கிறவங்கள தான் வந்திருக்காங்க. உங்கள் கூட கேங்குமே அன்றைக்கி வந்து வந்திருக்கோம். அது போக அவங்க கிளாஸ் வந்து கொஞ்சம் பசங்க வந்திருப்பாங்க. மொத்தமாக டிபார்ட்மெண்ட் வைஸாக ஒரு 20 பேர் தான் மொத்தமாக வந்திருப்பீங்க, உங்கள் கிளாஸ் அவங்க கிளாஸை சேர்த்து. ஸோ அப்படியே வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து நடந்துட்டுருக்கு. இடையில பிரேக்லாம் போயிட்டு வரீங்க. அப்போது வந்து பிபிடி ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த டைமில் நிக்கோலஸை வந்து உங்களால் கூப்பிட முடியல. அப்போது நீங்கள் ஜங்குக்கு வந்து கூப்பிட்ருப்பீங்க. அவன் காதே கேட்காத மாதிரி உட்காந்துட்டு இருந்திருப்பான். ஆனால் அவனோட ஃபோக்கஸ் வந்து இந்த பக்கம் தான், நீங்கள் உட்காந்துருக்க பக்கம் தான் திரும்பி இருக்கும். ஆனால் கூப்பிட சொன்னால் கூப்பிட்ருக்கே மாட்டான். உங்களுக்குலாம் சரியான பல்ப் மூமெண்ட்டாக இருக்கும். டென்ஷன் பயங்கரமாக ஆகியிருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் ஜங்குக்கிட்ட சொல்லி அவனை அடிச்சுட்டே வரீங்க. நான் பார்க்கவே இல்லடி உன்னை. அன்னைக்கு நான் எங்கள் கிளாஸில் உள்ள பொண்ணு பிரியாவை பார்த்துட்டு இருந்தேன். அவள் பிபிடி நல்லா பண்ணுவாள்ல, அதனால பிரியாவை பார்த்துட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. நான் இவனை பார்க்கவே இல்லடி. இந்த பாரு ஜங்குக், நடிக்காத சொல்கிறான். சீரியஸாக பார்க்கவே இல்லடி. ஏண்டி நம்ம காலேஜ் முடிச்சு 10-15 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இப்போய் கேட்டு சண்டை போட்டுட்ருக்க லூஸு அப்படின்னு சொல்கிறான். யாரா லூஸு? நானா லூஸுன்னு சொல்லிட்டு நான் அடிச்சிட்ருக்கீங்க. சரி கதையை கன்டினியூ பண்ணி கேட்போம். அதெல்லாம் கன்டினியூ பண்ண முடியாது, போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜங்குக்கு வந்து சரி அப்போது நான் கன்டினியூ பண்ணட்டா, எதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ 6th செமஸ்டர் நீங்கள் எழுதிட்டுருக்கீங்க. அதாவது உங்கள் காலேஜ் லைஃப்லேயே இதுதான் வந்து லாஸ்ட் செம், ஓகேங்களா? அப்படி நீங்கள் எழுதிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் நிக்கோலஸ் டைமே நீங்கள் ஒரு மாதிரி சொல்லியிருப்பீங்க. அதாவது வாய் விட்டுருப்பீங்க, என்ன அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஜங்குக்கு வந்து பிடிச்சிருக்குது, எனக்கு அந்த வெள்ளை சட்டையை பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா நீங்கள் பிரக்யா அப்புறம் வந்து ரியா கூட அப்படியே பேசியே பழகி நீங்கள் வந்து எனக்கு அந்த வெள்ளை சட்டையை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. நிக்கோலஸ்க்குனா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும், என்ன ஜங்குக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம் எனக்கு தெரியல, அவனை எனக்கு பிடிச்சிருக்குது, என்னன்னு தெரில, அடிக்கடி பேசுகிறதுனால அப்படி பிடிச்சிச்சான், இல்லை பார்க்க பிடிச்சிச்சான்லாம் எனக்கு தெரில. அது போக அவன் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அழகாக க்யூட்டாக கையில் காப்லாம் போட்டுட்டு, அப்புறம் சைடில் பேகு, கூலர்ஸு, ஹெட்ஃபோனு. ஐயோ அவன் ஒரு டைம் அந்த லுக்கில் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் நமக்கு நடந்துச்சுல, ஆமாம் அந்த டைமில் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அன்றைக்கி வேறு 2 பேரும் ஒரே கலரில் ட்ரெஸ் பண்ணியிருந்தோமா, நான் க்ரே கலரு குர்த்தா, பிளாக் கலர் பேண்ட்டு, அவன் க்ரே கலர் ஷர்ட்டு, ஒயிட் கலர் செக்கு, அப்புறம் வந்து கீழே வந்து பிளாக் பேண்ட் போட்டிருந்தானா. இதெல்லாமா நோட் பண்ணுவீங்க பொண்ணுங்க, சொல்கிறது கேளுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிக்கோலஸ்ட்ட சொல்லியிருப்பீங்க. இப்போ அதெல்லாம் ஜங்குக்கு வந்து உங்கள்கிட்ட சொல்லி கட்டிகிட்ருக்கிறாரு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நிக்கோலஸ் தான் என்கிட்ட வந்து சொன்னான். இதெல்லாம் சொல்லியிருக்கானா? ஒரு நாள் கூட என்கிட்ட சொன்னதே இல்லை இந்த மாதிரிலாம். நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நீ கவனிச்சதில்லைன்னு நினைக்கிறேன். எப்போ சொன்னீங்க சார்? அது எனக்கு தேவைப்படுனாலும் நான் நிறைய டைம் சொல்லிடுவேன். எப்படி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த டைம் நான் டயர்டாக இருப்பேன், எனக்கு கேட்க கூட காது இருக்காது, அந்த மாதிரி நான் இருப்பேன். அந்த டைமில் என்னத்தையும் அவ்வளோதிட்டுப்பீங்க, நான் அப்படியே தூங்கியிருப்பேன், அவ்வளோதான். கரெக்டாக? ஆமாடி, வேறு என்ன பண்ணுறது?
அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லிட்டு இருக்காரு. சரி சார், கதையை கன்டினியூ பண்ணுங்க. அப்போ ஒரு ட்ரிப்பு மூணாவது எக்ஸாம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி எல்லாரும் காலையில் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அதான் எல்லாமே தெரியுமே. இல்லை பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள், நான் டைம் கேட்குறேன். ஸோ இப்போ எல்லாருமே உட்காந்து காலேஜில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரியானா, அதாவது ஜங்குக்கோட ஃப்ரெண்ட் ரியானா, ஜங்குக், ஃபெலிக்ஸ், ஜிமின், அப்புறம் வந்து நிக்கோலஸ் எல்லாருமே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போது நிக்கோலஸ் தான் படக்குன்னு வாய் விட்டுறாரு. ஆமாம் ஜங்குக்கா, அவனை ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லுது. அப்படியாடா, யார் அது? அது ரொம்ப டார்ச்சர் பண்ணுது என்ன அந்த பொண்ணு. எனக்கு நம்பர் வாங்கி கொடு, இல்லை ஐடி வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரிலடா ஜங்குக்கா. சீரியஸாக வாடா, என்னை பற்றி உனக்கு தெரியும்டா ஜங்குக்கா, இல்லைன்னு நான் சொல்ல. கேட்டா அதான், இந்த பாருடா நிக்கோலஸ், சும்மா இரு. ஏதாச்சும் அந்த பொண்ணு சைட்டு இல்லைனா க்ரஷ்ன்னு ஏதாவது வச்சிருக்க போகுது, நீ தேவையில்லாம அவன்கிட்ட சொல்லாத, அப்புறம் அவன் வந்து சீரியஸ் ஆயிடுவான் அதில். அப்படிலாம் நான் ஆக மாட்டேறியா, புரியுதா? ஏதோ ஒரு பொண்ணு நம்மளை பிடிச்சிருக்குதுன்னு சொல்லுது, அதுக்கு மேலே என்ன வேணும் எனக்கு சொல்லு. இந்த பாருடா, நிக்கோலஸ், உனக்கு தெரியும்ல அவனோட பாஸ்ட் ஸ்டோரி என்னென்னு. அதெல்லாம் தெரியுமேரியா. அவங்கள புரிஞ்சுக்கோ, சும்மா இரு அப்படின்னு சொன்னோடனே நிக்கோலஸ் வந்து நிறுத்திடுறாரு. இப்போ ஜங்குக்கு தான் வந்துட்டு, டே யாரும் சொல்கிறா அந்த பொண்ணு யாருன்னு சொல்கிறா, சொல்லுடா. இந்த பாரு, மாமா வேலை பார்க்குறதுலாம் இல்லை, உனக்கு தேவைன்னா நீனே போய் கண்டுபிடிச்சிக்கோ. இப்படி சொன்னால் என்னடா அர்த்தம்? வேறு எதுவும் அந்த பொண்ணு சொன்னாலா? உன்னை பிடிச்சிருக்குதுன்னு சொன்னால் ஒரு மாதிரி க்ரஷ் மெட்டீரியல் சைட் அடிச்சு, இவ்வளோ நாள் சைட் அடிச்சிருக்கா, க்ரஷ் மெட்டீரியல், அப்புறம் நம்பர் ஐடியெலாம் கேட்டு வர சொன்னால் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா, உன்னை பார்க்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது போக உனக்கு ஒரு சாக்லேட்டுமே கொடுத்து விட்ருக்காந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கொடுக்குறான். நிஜமாவாடா நிக்கோலஸ்? நிஜமா தான், அதனால தானே சாக்லேட் கொடுக்குறேன். ஏன் நானே வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுக்குறேனா? இல்லை நம்மளை தப்பாக பேச போகிறாங்க மச்சான். என்ன மச்சான் நீனு? ஐயோ யாராவா? இந்த பாரு தம்பி, இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து சேர்க்கறது தான் என்னோட வேலை. நான் சொல்லிட்டேன், அந்த பொண்ணை நான் சொல்லிடுவேன், அவ்வளோதான். மிச்சப்படி நீ கண்டுபிடிச்சிக்கோ. இப்படி சொன்னால் என்னடா அர்த்தம்? அது எனக்கு தெரியாதுப்பா, நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். ரொம்ப பைத்தியமாக இருக்கா போல அவன் மேலே. டேய் ஹைப்பே ஏற்றாதடா. ஆமாடா நிக்கோலஸ், சும்மா இருப்பான் அவன், அது பின்னாடியே தெரிய போனான். நீ செவனே அவனை பற்றி தெரியாது, தெரிஞ்சதுனால தானே சொல்கிறேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலஸ்மே கலாய்க்கிற மாதிரி பயங்கரமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஜங்குக்கு வந்து ஒரு லவ் ஸ்டோரி இருந்திருக்கும். எப்போ அப்படின்னா வந்து ஸ்கூல் டைமில் வந்து அவர் லவ் பண்ணியிருப்பார் 10th படிக்கும்போது. அப்போ வந்து அந்த லவ் வந்து அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு 12th முடித்த உடனே அவளை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டுமே ஆகி பேபியுமே அந்த பொண்ணுக்கு வந்து இருக்குது. பேபி வந்து 2 years வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பாஸ்ட் ஸ்டோரி வந்து ஜங்குக்கு இருக்கும். அதனால தான் வந்து ரியா வந்து இப்படி சொல்லியிருப்பான். நிக்கோலஸுமே இந்த ஸ்டோரி வந்து தெரியும். ஸோ அதனால தான் வந்து இப்படி வந்து சொல்லியிருப்பா ரியா. அதுக்கப்புறம் அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிருக்கும். நீங்களுமே லாஸ்ட் எக்ஸாமில் போய் டேரெக்டாக போய் சாக்லேட்லாம் கொடுத்து எனக்கு உங்கள் மேலே க்ரஷ் அப்படின்னு சொல்லி நீங்களாம் சொல்லி நினச்சிருப்பீங்க. நிக்கோலஸ்ட்டுமே ஐடியா கேட்டுப்பீங்க, அவன் எதுவுமே சொல்லிக்க மாட்டான். ரொம்ப கிரிஞ்சாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டு நீங்கள் அதோட அந்த பிளானை வந்து ஃப்ளாப் பண்ணி விட்டுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜுமே போயிருப்பீங்க, சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு, மார்க் ஷீட் வாங்குறது எல்லாத்துக்குமே போயிருப்பீங்க. நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு டைமில் வருவீங்க, ஜங்குக்கு ஒரு டைமில் வருவாங்க அவங்க கேங்கோட. ஆனால் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஈவன் தோ ஃபோன் நம்பர் இருக்குது, அவரோட ஐடி எல்லாமே இருக்குது, ஆனால் நீங்கள் தான் போய் பேசலை செய்யலை, அப்படியே இருக்கட்டும் சொல்லி விட்டுறீங்க. நீங்கள் ஆஃப்டர் ஒரு 3.5 years கழிச்சு நீங்கள் இப்போ சடனாக ஒரு பர்சனுக்கு தான் கால் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் டேட்டா அனலிஸ்ட்டாக வேலை பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்குமே டக்குன்னு ஜாப்மே கிடச்சிருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கால் பண்ணுறீங்க ஒரு பர்சனுக்கு. ஹலோ, யார்? புது நம்பர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க, யார் வேணும்? ஜங்குக். ஆமாம் ஜங்குக் தான் நான். யார் நீங்கள்? நான் ஒயன் பேசுகிறேன். ஒயனா? எந்த ஒயன்? நிக்கோலஸ் ஃப்ரெண்ட், அப்புறம் ரியானா கிறிஸ்டியோட கூட இருப்பேன் 3rd year படிக்கும் போதெல்லாம். ஓ அந்த பொண்ணா? சொல்லு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஜங்குக், நீங்கள் எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் நல்லா இருக்கேன். அப்புறம் எங்கே வேலை பார்க்குறீங்க? நான் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். நீ எங்கே வேலை பார்க்குற? நான் டேட்டா அனலிஸ்ட்டாக வேலை பார்க்குறேன். ஓகே, என்னோட நம்பர் யார் உனக்கு கொடுத்தா? அது என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது தான். உங்ககிட்டயா? எப்படி என்னோட நம்பர் வந்துச்சு உன்கிட்ட? நிக்கோலஸ் கொடுத்தானா? ஆமாம். சரி, என்ன விஷயமா கால் பண்ணியிருந்தேன்? எதுவும் ஹெல்ப் எதுவும் வேணுமா? ஆமாம், ஹெல்ப் தான் வேணும். சரி சொல்லுங்கள், என்ன வேணும்? அது வந்து சொல்லுமா, சொல்லு. எனக்கு டைம் ஆகுது, டியூட்டிக்கு வேறு போகணும், சொல்லு. அது நீங்கள் ஈவினிங் காஃபி ஷாப் வர முடியுமா? ஐயோ இந்த பாருமா, நான் வேறு ஊரில் இருக்கிறேன். தெரியும், நான் அந்த ஊரில் தான் இருக்கிறேன். அப்படியா? சரி, எந்த காஃபி ஷாப்புன்னு சொல்லு, வர்றேன்.
ம் சரி ஜங்குக், கண்டிப்பாக வந்துடுங்க, மறந்துடாதீங்க. மறக்கலாம் மாட்டேன். அட்ரஸ் அனுப்பி வை, சொல்கிறேன். ஆமாம், நீ கூப்பிட்டோடனே நான் எதுக்கு வரணும்? ஒன்று இருக்குல்ல, இங்கே ப்ளீஸ் கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். எதுவாக இருந்தாலும் ஃபோன்லேயே சொல்லு. அது நீங்கள் என்னது இழுக்காமல் கொஞ்சம் டக்குன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். இல்லை பாருங்கங்க, நிக்கோலஸ் ஒரு பொண்ணு சொன்னான்ல. நிக்கோலஸ் ஒரு பொண்ணு சொன்னானா? எனக்கு ஞாபகம் இல்லையா சரியா. ஆமாம்மா சொன்னான். லாஸ்ட்டு எக்ஸாம் வைப்போம் ஏதோ ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்போ அந்த பொண்ணுக்கு என்ன? அந்த பொண்ணு பேசணும்னு சொல்லி சொல்கிறாளா? அவனோட ஃப்ரெண்டா? சரி பரவாயில்ல, தாராளமாக பேசட்டும், நீ கூட அவட்ட. அந்த பொண்ணே நான் தான் ஜங்கு. வாட்? ஆமாம், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது. அது போக நேரில் நிறைய விஷயங்கள் பேசணும். எனக்கு இப்போ அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க, அதனால் எனக்கு உங்களை விருப்பம். உங்ககிட்ட வந்து பேசலாமான்னு நினச்சேன், பேசுகிறேன். என் அம்மா அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். உங்கள் வீட்டில் சம்மதிப்பாங்களா லவ் மேரேஜ்க்கு? இந்த பாரு, நீ கொடுத்த ஷாக்லேருந்தே நான் மீளலை. நீ இருப்பேன் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் ஏன் என்ன மாதிரி சாப்பா ஃபிகர்ஸ்லாம் சைட் அடிக்க மாட்டிங்களா, இல்லை கல்யாணம் பண்ண மாட்டிங்களா? உங்களுக்கு ரியானா கிறிஸ்டி மாதிரியே உள்ள பொண்ணு தான் வேணுமா? அப்படிலாம் இல்லை. அந்த பிள்ளை என்ன கொஞ்சம் கலராக இருக்கா, அப்புறம் ரொம்ப ஒல்லியாக இருப்பா, அவ்வளோதானே. ஏன் அப்படி இல்லை? இருந்தாலும் அந்த பொண்ணை கம்பேர் பண்ணும்போது நான் கொஞ்சம் கம்மி தானே, என்னோடய மார்க்கெட்டு கம்மி தானே. என்ன மார்க்கெட்டு அது இதெல்லாம் சொல்கிறேன், எனக்கு புரியவே இல்லை. சரி என்னமோ இது. எங்கள் வீட்டில் எப்படின்னு தெரில. நான் இப்போ வேலை தான் பார்த்துட்ருக்கேன். எங்கள் வீட்டில் அலைன்ஸ்லாம் எதுவும் பார்க்கல, எதுவும் பார்க்கவும் வேணான்னு சொல்லிட்டேன். அதனால் என்னோடய விருப்பம்தான். எங்கள் வீட்டில் பார்த்துக்கலாம். சரி, அப்போது எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்க முடியுமா? எது, நீ தானே லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், நான் உனக்கு பண்ணலையே. இருந்தாலும் எனக்காண்டி எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்குறீங்களா ப்ளீஸ்? சரி கேட்குறேன். எந்த நம்பிக்கையில் கேட்குறது? நீங்கள் காஃபி ஷாப் வாங்க, நான் தான் சொல்கிறேன்ல. வாங்க. சரி இப்போவே நான் வரேன். எந்த லொக்கேஷன் சொல்லு, நான் வரேன். இல்லைங்க, உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குன்னு சொன்னீங்க. நான் ஷிஃப்ட் முடிஞ்சே இப்போ தான் வந்தேன், நீ மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்போது நீங்கள் காஃபி ஷாப்போட லொக்கேஷனுமே சென்ட் பண்ணியிருப்பீங்க. அவருமே குளிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு அவருமே வந்து காஃபி ஷாப் தான் ரீச் ஆகிருப்பார். நீங்கள் ஹாய் ஐம் ஒயன், ஐம் ஜங்கு, சொல்லுங்கள். அதான் நான் ஃபோனில் எல்லாமே சொன்னேங்க. இப்போ நான் என்னங்க பண்ணணும்? சொல்லுங்கள், இப்போ நான் என்ன பண்ணணும்? அதுதான் சொன்னேனே, எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேளுங்க அப்படின்னு. ஏன் உங்கள் வீட்டில் பேசுறதுக்கு பயமா? இல்லைங்க, எங்கள் அம்மா ஒத்துப்பாங்க, ஆனால் எங்கள் அப்பா ஒத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் இப்போது நான் உங்கள் அப்பங்கிட்ட வந்து செருப்படி வாங்கணுமா? அதுக்கு இல்லைங்க, இருந்தாலும் கொஞ்சம் எனக்காக வந்து பேசலாமே. அப்படியா? சரி பேசுகிறேன். என்னென்னு பேசணும்? அது நான் உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன். உங்கள் பொண்ணை இந்த மாதிரி காலேஜில் வச்சு எனக்கு பிடிக்கும், ஆனால் நான் அவர்கிட்ட சொல்லலை. அந்த மாதிரி சொல்லணும். ஓ, உனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன நீ கொத்துடுறியா? என்ன பழக்கம் இது? சேர்ந்துருந்தா ஒன்றா தான் கல்யாணம் பண்ணணும். சேர்ந்துருந்தா இப்படிலாம் சொல்கிறத்தனமாக இது பண்ணால் எனக்கு அப்படிப்பட்ட பொண்ணே வேண்டாம், நான் கிளம்புறேன். சரி உட்காருங்க. என்ன உட்காருங்க? நீ கூப்பிட்டேங்கிற ஒரு மரியாதைக்கு தான் வந்தேன். அது போக நீ நிக்கோலஸோட ஃப்ரெண்ட், அவன் மேலே நான் பெரிய மரியாதை வச்சுருக்கேன். அந்த ஒரு ரீசனுக்கு தான் வந்தேன், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது சொல்கிறேன். ஈவன் தான் நான் நிக்கோலஸ்ட்டை ஃபோன் பண்ணி கேட்டு தான் நான் வந்தேன். ஓகேவா? எதுவுமே சும்மா வந்து கடுப்பேற்றிக்கிட்டு தெரியாமல் பேசிட்டு. சரிங்க, நானே எங்கள் வீட்டில் பேசுகிறேன். நீங்கள் கூட வந்து நின்னா மட்டும் போதும். போதுமா? சரி, ஆனால் எனக்கு டைம் வேணும். என்னங்க டைம் வேணும்? ஆமாம், நீ உன்னோட முடிவை சொல்லிட்ட. எனக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும் நீ தான் அந்த பொண்ணு அப்படின்னு. எப்படி தெரியும்? அதான் நிக்கோலஸ் எல்லாமே சொல்லியிருக்கானே. அப்புறம் என்ன, நீ தான் அந்த பொண்ணு ஒரு ட்ரிப்பு உளறிட்டான், அதை எடுத்துட்டேன். ஓ அப்படிங்களா? சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே சொல்லியிருப்பீங்க. உங்கள் வீட்லேயுமே நீங்கள் அப்படியே சம்மதமும் வாங்கியிருப்பீங்க. அது போக ஜங்குக்கோட கேரக்டரை வச்சு அவங்க உங்கள் வீட்லேயுமே அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி தான் உங்களுக்கு மேரேஜுமே ஆகியிருக்கும். இதெல்லாம் நீங்கள் சொல்லி சிரிச்சிட்ருக்கீங்க. இதுக்கு இடையில நீங்கள் ஹாஸ்பிட்டலுமே போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டோரியெல்லாம் நீங்கள் கன்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக் தான் அவங்கள பேக்கப் பண்ணுறாரு. என்னடி என்ன சிரிப்பெல்லாம் பலமாக இருக்குது? ஆமாம், எல்லாம் ஃபன் பண்ணியிருக்கோம்ல, அதை நினச்சி சிரிச்சேன். அப்படியா? சரி, இப்பெல்லாம் பண்ணோம்ல, எனக்கு அப்போ ஒரு முட்டை கொடு. அதெல்லாம் கிடையாது, தூர போங்க ஜங்குக். என்ன நீங்கள் காலையில் அப்படி பரிதாபப்பட்டீங்க, புள்ள தாச்சி அது இது செய்யாதீங்க, இது இது பண்ணாது அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இப்போ என்ன? அது வேறடி. இது என்ன முத்து கொடுக்கறதுனால எதுவும் ஆகிடப்போதா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது தான். இருந்தாலும் அது எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியும். அதனால நான் கொடுக்க மாட்டேன். அடிப்பாவே,
அப்போது நானா எடுத்துக்கவா? எடுத்துக்கலாம்ல. காலையில் காஃபி குடிக்கும்போது மட்டும் மேடம் அப்படியே பம்முனீங்க. எப்போ என்னடி மதியானம் ஆச்சுன்னா வேறு மாதிரி மாறிவியோ? அப்படியே இல்லை சங்கோ, இருந்தாலும் வேணாம், தூர போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டு நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் வேகமாக நடக்குங்க. ஓய் நில்றி, வேகமாக நடக்காது, அடி வாங்க போகிறேன்ட்டு. நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்தானே சொல்லிடுவேன். சரி சரி, அப்பா முல்லப்பா என்னை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கீங்க. ஆனால் ஜங்கோ, நான் உங்களை கல்யாணம் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல தெரியுமா? ஏன்ட்டு நினச்சி பார்க்கல. ஆமாம், கேஷ் மெட்டீரியலாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் என்ன தோணுச்சோ என்ன எதுவும் தெரியல, திடீர்னு உங்கள் நம்பருக்கு கால் பண்ணணும்னு தோணுச்சு. கால் பண்ணேன், நீங்களும் எடுத்தீங்க. ஆனால் முன்னாடியே தெரிஞ்சுட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லவே இல்லைல்ல. அப்போ அதுக்கு தான் நான் ஆல்ரெடி விளக்கம் கொடுத்தேன்ல. விளக்கம் கொடுத்தா ஏன் இப்போ சொல்ல மாட்டீங்களா? இல்லடி, எனக்கு பிடிக்கல வேறு எந்த பொண்ணும் இது பண்ணுற மாதிரி. எனக்கு மைண்ட் செட்டும் இல்லை, அதனால கல்யாணமும் வேணாம்னு சொல்லியிருந்தேன் வீட்டில். அவ்வளோதான். ஆனால் நீ வருவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓ, அப்போ சார் அதனால தான் பொண்ணு பார்க்காதீங்கன்னு சொல்லி வீட்டில் சொன்னீங்களா சார்? அதுவும் ஒரு காரணம் தான், ஆனால் அதை தவிர்த்து வேறு காரணமும் இருந்துச்சு. வேறு ஒன்றும் இல்லை. அது போக நிறையா ஃபேமிலி இஷ்யூஸ் வேறு இருந்துச்சு. அதான் இதுதான் ஆல்ரெடி உன்கிட்ட பல டைம் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. எங்கள் வீட்டில் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ட்டு. அதனால நான் தான் சம்பாரித்து கொஞ்சம் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய மாதிரி இருந்துச்சு. அதனால தான். புரியுதா? கல்யாணம் பண்ணி 3 குழந்தையே பெற்றாச்சு. இதுக்கு மேலே என்னடி வேணும் பொண்டாட்டி? மற்றெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். லவ் யூ. என்ன மேடம் இன்னைக்கு புதுசாக லவ்லாம் சொல்கிறீங்க? சொல்லணும்னு தோணுச்சு பாவா, அதான். பாடுறா, பாவான்லாம் கூப்பிடுறேன். கூப்பிடணும்னு தோணுச்சுடா. என் குழந்தை தானே நீங்கள்? இல்லை, சரி, என் பாவா, ஓகேவா? சரி, லவ் யூ டூ. மாமா, எனக்கு கால் மட்டும் பிடிச்சி விடுறீங்களா? கொண்டா, பிடிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லெக்கை தூக்கி அவரோட மடியில் வச்சு கால் அமுத்திட்டுருக்குறாரு. ஜாலியாக இருக்கு மாமா. என்ன, நான் கால் அழுத்தினா ஜாலியாக தானே இருக்கும் உனக்கு? அதானடி உனக்கு ஆசை? அப்படிலாம் இல்லை, இன்றைக்கி நிஜமாலே வலிக்கு. அப்போது இதுக்கு முன்னாடி மேடம் சும்மா தான் கேட்டுட்டு இருந்தீங்களா கால் வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு? சம்டைம்ஸ். அடுப்பாவே அவெல்லாம் நம்பவே கூடாது, இப்போடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக பிடிக்கிறாரு காலை. வலிக்குடா, எதுக்குடா அப்படி பண்ணுற? சும்மா தான். சரி சரி, மெது வளர்த்தி விட்றேன் என் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு க்யூட்டான ஒரு சீன்ஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. அப்படியே இன்னும் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் உங்கள் குட்டி பிள்ளைங்க, அதாவது ஜுல்ஃபியாக்கும் ஜெயினுக்கும் நீங்கள் தோசை ஊட்டிகிட்டு இருக்கீங்க. நைட் ஆயிடுச்சு, டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆத்தரங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேத்துக்கும் ஊட்டிகிட்டு இருக்கீங்க. விட்ரி, அவங்க 2 பேரும் சாப்பிடுவாங்க, எதுக்கடி இப்படி பண்ணுற? குழந்தைங்க தானே, அவங்களுக்கு என்ன செய்யுது, அவங்களே இது பண்ண, நீங்கள் ஆத்தரங்க செல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே அதுங்க நல்லா கிகிள் பண்ணிட்டு ஆத்தரக்குறாங்க. 2 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. செல்ஃபியா, என்ன மம்மி சொல்லு, இன்னைக்கு ஆச்சி வீட்டுக்கு போனேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா என்ன? ஐஸ்கிரீமும் நான் சாப்பிடல, அண்ணா தான் சாப்பிட்டான். அண்ணா சாப்பிட்டானா? ஆமாம். ஜெயின், சாப்பிட்டியாடா நீன்னு? அது அம்மா, நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் பாட்டி வீட்டில். அம்மா இல்லைம்மா, அண்ணா சாக்கோ பாருன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு மாதிரி சாக்லேட் கலரில் இருக்கும்ல, அந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஒன்று ஃபுல்லாக சாப்பிட்டான் தெரியுமா உனக்கு? அப்படியா, ஃபுல்லாக சாப்பிட்டானா அண்ணா? அம்மா இல்லைம்மா, நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், அவள் பொய் சொல்கிறா. பொய் சொல்லாதடா, எவ்வளோ சாப்பிட்டேன் நீனு? நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். நிஜமாவா? காட் ப்ராமிஸ்? இல்லை, நான் ஃபுல்லாக தான் சாப்பிட்டேன். எதுக்கு சாப்பிட்ட? எதுக்குடா சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை லைட்டாக கணக்கு தான் பிடிச்சி திருக்குறீங்க இப்போ ஜங்குங்கிட்ட. எதுக்குடி இப்போ என் பிள்ளைய கணக்கு திருவிட்டுருக்க? எதுக்குன்னு கேட்குறேன். நான் ஒன்றும் உங்கள் பொண்ணு ஜுல்ஃபியா கணக்கு திருக்கல, நான் ஜெயின், என் பையன் ஜெயின் கணக்கு தான் திருவினேன். அது எப்படினாலும் நம்ம பிள்ளைங்க, புரியுதா? எதுக்கு இப்போ என் பையன் கணத்துக்கல்ல? ஒரு ஐஸ் ஃபுல்லாக சாப்பிட்ருக்கான். சாப்பிடாதன்னு சொல்லிடுவேன். அத்தை கொஞ்சோண்டு கொடுத்துருக்காங்க, இவன் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு வந்திருப்பான். கண்டிப்பாக அதான் நடந்திருக்கும். நாளைக்கு காசில் வந்துட்டா யார் ஜங்குக் பார்க்க? அதான் நான் இருக்கனே பார்க்குறதுக்கு. அப்புறம் என்ன ஜங்குக், இந்த மாதிரி பேசாதீங்க ஜங்குக், ஜஹீரை பார்த்துக்கணும். அப்படி இவனும் இப்படி படுத்துட்டா இப்படி நல்லாவா இருக்கும் ஜங்குக்? சரி சரி, ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்காத. சொல்லுங்களா, நீங்கள் போய் தூங்குங்க, சரியா? டைம் ஆகுதுல்ல. சரிப்பா. அப்பா, சொல்லு சொல்லும், என்ன என்னை தூக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட முதுகில் உப்பு மூட்டை ஏறிக்கிறா. அப்பா, சொல்லுமா, என்ன நீ இன்னைக்கு என்னை எங்கே விட்டுட்டு போன? எங்கே போனீங்க நீங்கள் 2 பேரும்?
அதான் சொன்னேனே தம்பிக்கு இன்ஜெக்ஷன் போடணுமா, அதான் ஹாஸ்பிட்டல் போனோம். அப்படியா, அதான் என்னை விட்டுட்டு போயிட்டியா? சுல்ஃபியா பாப்பாக்கு பயம் இல்லை, இன்ஜெக்ஷன் தான், அதான் மம்மிகிட்ட சொல்லி விட்டுட்டு போயிட்டேன் ஆச்சி வீட்டில். சரிப்பா. அப்பா சொல்லிச்சலாம் என்ன, லவ் யூப்பா. லவ் யூடா தங்கம். பாரு இது புள்ள, நீனும் தான் இருக்க பொண்டாட்டின்னு, ஒரு லவ் யூ சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அப்படியா, நீங்கள் என்னென்ன செய்வீங்கன்னு நான் உங்கள் பொண்ணுகிட்ட சொல்லட்டா, இல்லை நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணுகிட்ட சொல்லட்டா? சின்ன பிள்ளடி, அதெல்லாம் சொல்லாத, அமைதியாக இரு. சுல்ஃபிமா நீ வா, நான் சொல்கிறேன். அப்படியா, அப்பா என்ன பண்ணாரு உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவளை தூக்க போகிறீங்க. சும்மா இரு, கையெடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடியே போயிடுறாரு. ரூம்குள்ளே போனால் அங்கே சஹீர் தான் அழுதுட்டு இருக்கான். அயன் அயன் இந்த வாரம் ஜக்குக் என்ன? ஜஹீர் அழுகுறான்டே, இரு நான் கீழே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கிட்டு, அதாவது முதுகில் வந்து ஜுல்ஃபியா, அப்புறம் வந்து கையில் வந்து சஹீர்னு சொல்லிட்டு அவர் தூக்கிட்டு வராரு. இதாடே ஃபீட் பண்ண போய். சரிங்க நான் ஃபீட் பண்ணிக்கிறேன். ஜுல்ஃபிமா அப்பா விட்டு இறங்கலாம்ல, தம்பி தூக்கிட்டு வராங்களே, போம்மா நான் அப்பா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருக்கான். அட்டி வாங்க போறடி என்கிட்ட ஒரு நாள். என்ன எதுக்கு இப்போ என் பிள்ளைய திட்டிட்டு இருக்க? சும்மா இரு, ஒன்று என் பையனை பிடிச்சி தட்டுறேன், இல்லை என் பொண்ணு பிடிச்சி தட்டுறேன். அப்பா கட்சி சேர்ந்துட்டிங்களா, ஒன்றும் செய்ய முடியாது, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீட் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போது ஜங்குக்கு வந்து அப்படியே சுல்ஃபியாவையும் ஜெயினையும் வந்து தூங்க வச்சுட்டு அவங்க பக்கத்தில் தான் வராரு. ஸ்டில்னும் நீங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. அது போக வந்து சஹீர் தூங்கிட்டா, இருந்தாலும் அப்படியே இருக்கட்டும், எடுத்தா அழுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வச்சிட்ருக்கீங்க. ஓய் என்ன சொல்லுங்கள். என்னடி ஃபீட் பண்ணி முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். இப்போ எது ஹஸ்கி வயசில் பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லை எனக்கு எதுவும் கிடைக்குமான்னு கேட்கறது பண்ணி தான், வேற ஒன்றும் இல்லை. ஆசை தான், அதெல்லாம் கிடையாது. மூட்டு போய் படுறாப்படா அப்படின்னு சொல்கிறீங்க. முடியாதுடி, கொடுத்தாதான் படுவேன், கொன்றுவேன் ஜங்கு, தூர போங்க ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அவனுமே அவங்க மடியில் வந்து படுத்துக்கிறான். நீங்கள் நல்லா தலையை வந்து கோதி விட்றீங்க. பாரு நமக்கு இப்போ நான் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருந்தோம், நல்லா ஜாலியாக அது மாதிரி ஹாப்பி லைஃப்பாக லீட் பண்ணிகிட்டு இருந்தோம். பாரு அவனுக்கு பிள்ளைங்க பிறந்துருச்சு, 8 வருஷம் ஆயிடுச்சு அவன் கல்யாணம் முடிச்சு. ஆமாம் ரொம்ப வேகமாக போதில்ல. ஆமாடி சேம் ஃபீல் தான். பட் என்ன தான் இருந்தாலும் என் பொண்டாட்டி மேலே உள்ள என்றைக்குமே குறையாது. அதான் தெரியுமாடி உனக்கு? அதெல்லாம் தெரியும். எப்படி தெரியும்? உன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைன்னு எனக்கு தெரியும். அது சரி, லவ் யூ பொண்டாட்டி. லவ் யூ மாமா. பாவா அச்சோ அழகண்டா என் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுற்றி போடுறீங்க. ஐயோ அழகிடி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சுற்றி போடுறாரு. ஸோ இப்படியே தான் அவங்க லைஃப் ஜங்குக்கோட ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போய்கிட்டு இருக்குது. ஸோ இதுவே நல்ல எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, எப்படியோ ஸ்டோரியை கொண்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ சாரி, நல்லா கொண்டு போகல அப்படின்னா எனக்கே தெரியுது இது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து சார்வி அப்படிங்கிறவங்க சொல்லியிருந்தாங்க, நான் மென்ஷன் பண்ணுறதுக்கும் மறந்துட்டேன். ஸோ சார்வி, நீங்கள் வந்து சொன்னீங்க, பட் என்னால் அவ்வளோ சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ண முடியலடா. ஸோ நல்லா இல்லைன்னா மன்னிச்சுங்க, ஓகேங்களா? சரிடா, நம்ம நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். பை பாய்.